ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த பியானோ இருக்குல்ல, அது பியானோவோ கிட்டாரோ ஏதோ ஒன்று வச்சு வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வாசிக்கும் போது அவங்க தாத்தாக்கு ஹீரோயின்னா ரொம்பவே இஷ்டம். அவர் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பார். இந்த கூட்டத்தில் பாதி பேர் ஹீரோயின் வாசிக்கிறது பிடிக்கும், பாதி பேருக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி குறை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இதே இடத்துல ஹீரோயினை வளர்த்தவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணு தான், ஆனாலுமே ஹீரோயினை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா தாத்தா வந்துட்டு அந்த அளவுக்கு இவங்க மேலே பிரியமாக இருக்கும்போது சில பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஹீரோனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட அங்கிளாக இருக்கார்ல, அவரெல்லாம் என்ன சொல்வார்னா, இதே மாதிரி தாத்தா வந்துட்டு இவன் மேலே இவ்வளோ பிரியமாக இருந்துகிட்டே இருந்தாருன்னா கம்பெனியோட மொத்த ஷேரையும் அவள் பேரில் எழுதி வச்சிட்டானா என்ன பண்ணுறது, ஏன் இவன் மேலே இப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவிட்டே மாறி மாறி பேசிப்பாங்க ஹீரோயினோட அங்கிளும் ஆண்டியும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஹீரோயின் வந்துட்டு அந்த தாத்தாவுக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த மியூசிக் வந்து கற்றுக்கிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் தாத்தாக்காக தான் பாடி காட்டிகிட்டு இருக்காங்க, அதை வாட்சி காட்டுறாங்க. தாத்தாவும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் கூட மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இதை வந்து யாருமே என்னை செய்ய விடுறதில்ல, உங்களோட ஆசை அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டே, அதாவது அவங்கள நினச்சிக்கிட்டே வந்து அந்த மாதிரிலாம் அந்த இதை வந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. தாத்தா காதில் விழுமா அவங்க அவர் என்ன நினைப்பாருன்னா, இது ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கலைனா அதை வந்து ரசிக்கணும் கொள்ளணும் அது கூட இதுங்களுக்கு தெரியல, பேசிக் நாலேஜே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். ஹீரோயின் மேலே அவர் மட்டும் தான் அந்த ஃபேமிலியில் ரொம்ப பிரியமாக இருப்பார். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா திங்கு திங்குன்னு ஒன்று அங்கேருந்து ஓடி வரும். அது வந்த உடனே பார்த்தா வந்துட்டு இவன் வந்து இந்த குடும்பத்துக்கான பொண்ணே கிடையாது, இவன் வந்து ஃபேக் ஆனவ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆடி போயிடுவாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, நான் தான் இந்த குடும்பத்தோட இந்த குடும்பத்தோட உரிமையில் எனக்கு தான் சொந்தம், நான் தான் சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அங்கிளும் ஆண்டிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். உடனே அது பெரடி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு மச்சம் வேற இருக்கும். நீ சொல்கிறது தான் உண்மை, இவ தான் எங்களோட பொண்ணு, இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். தாத்தாக்கு சரியான கோவம் வந்துடும். எவ்வளோலாம் இவங்க ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து கத்த ஆரம்பிப்பாரா. அவ்வளோதான், அவருக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு அங்கேயே கீழே விழுந்துருவாரு. இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இப்போ மயக்கத்துக்கு போயிடுறாரு. ஹீரோயின் பதறியே போயிடுவாங்க. கிட்ட கூட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ்லாம் வந்துடும். தாத்தா கூட போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த அங்கிள் ஆண்டிலாம் இருக்காங்களா, அந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ எதுக்கு வர, 20 வருஷமாக அவருக்கு இப்போ பேத்தியாக நடிச்சதுலாம் உனக்கு பத்தாதா, இப்போவும் வந்து இன்னும் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோன் கதறிட்டே இருப்பாங்க. சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோனை அடிக்க போகும். அப்போ அதோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோனை அப்படியே அழகாக தூக்கிடுவார். அவர் தான் ஹீரோ. ஹீரோனை தூக்கிட்டு வந்தவர் அவர் அவங்களை காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவங்கள காரில் கொண்டு போய் உட்கார வச்சு கிஸ் பண்ண போயிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அதோட அவர் படுக்கு வம்படியாக அவங்கள போட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட அந்த சீன் அப்படியே கட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அங்கிள் ஆண்டிலாம் வந்து அந்த பொண்ணு 3 பேரும் சேர்ந்து இப்போ பேசுவாங்க. எப்படியாவது தாத்தாக்கு நினைவு திரும்பிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சொத்தெல்லாம் வந்துட்டு மாற்றி எழுதணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் பேத்தி பேர்லேயே, அதாவது அது வந்து ஃபேக்கான பேத்தி இவங்களா முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கால் தான் ஃபேக்கானதுன்றது இன்னும் அவங்க வெளியே தெரியப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பேசிகிட்டே இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துருவார். போது பார்த்தோன்னா ஹீரோயினையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வருவாரா. ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவர் வரதை பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காதவொன்னே என்ன கேட்கும், நீ வந்துட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனையே வந்து மயக்க ஆரம்பிச்சிட்டியா, நான் உன்னோட கூட பிறந்தவ தானே, அதாவது இப்போ இவங்க பொண்ணுனா இவங்களும் அந்த பேத்தி முறையில் தானே வராங்க, அதனால் அக்கா தங்கச்சியாக தானே ஆகுறாங்க, அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி துரோகம் சரி உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். ஹீரோயினுக்கு கோவம் வரதை விட ஹீரோக்கு தான் அதிகமாக கோவம் வரும். உடனே அந்த பொண்ணை ஓங்கி அரைஞ்சிருவார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, அவள் யாரோ கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, என்னோட ஒய்ஃப் அவ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இதை கேட்டோன்னா அந்த அங்கிளுக்கும் ஆண்டிக்குமே அவ்வளோ கோவம் வரும். என்னப்பா நினச்சிட்டு இருக்க நீ, இவ தான்ப்பா ஒரிஜினல் பொண்ணு, இந்த குடும்பத்தோட வாரிசு இவ தான், இவளுக்கும் உனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இதான் நடக்கணும், எங்கிருந்தோ வந்த ஒருத்தையை வச்சு நீ இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாம் கத்தி கதற ஆரம்பிச்சிருவாங்க. இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணனா இந்த குடும்பத்திலேருந்து நீயும் தள்ளி போன மாதிரி தான் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அங்கிள் அடி சொல்லவும் ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, தாத்தா நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் சொத்து மொத்தத்தையும் வந்துட்டு என் பேரில் எழுதி வச்சிருக்காரு, இன்னும் பாதி மட்டும் தான் இருக்குது, அதுவும் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தமானதாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் உரிமையும் கிடையாது, எனக்கு விருப்பமான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் தடையாக இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் கூட உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அவர் பாட்டுக்கு ஹீரோனை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். இதனால அந்த அங்கிள் ஆண்டி அந்த பொண்ணு 3 பேருக்குமே என்னடா இது நம்ம பண்ணுறது ஒவ்வொன்றும் வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்கும். அதோட அவங்க கோபத்தோடு வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோனை இப்போ தனியாக கூட்டு வந்து கேட்பாரு, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு உன்னை சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு யாரும் கிடையாது, அவங்க தாத்தா தான் அவங்களை அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கும் போது அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பையன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தான், அவன் வந்துட்டு அந்த பைனாப்பிள் கடைக்கு நான் போகும்போது அதை வாங்கி கொடுக்கும்போது மழை வந்தது, அப்போ அந்த பையனை உப்பு மூட்டை தூக்கிட்டு போனா, அந்த பையனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ அவங்க சொல்ல அந்த சீனை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா ஹீரோ தான் அந்த பையனாகவே இருப்பார். ஆனால் அதை அவர் சொல்ல மாட்டார். இது சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியாக இருந்துப்பார். கல்யாணத்து அன்னைக்கு வந்து ஹீரோனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பார். வரும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெய்யும் போது ரொம்ப கார் ஃபாஸ்ட்டாக வேறு ஓட்டிகிட்டே இருப்பாரா. அப்போ அவரே நினச்சிட்டே இருப்பார், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே ஒருவர் கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிடும். அங்கேயே ஹீரோக்கு வந்து அடிப்பட்டு அப்படியே கிடப்பார். அதுக்கப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலில்
ஹாஸ்பிட்டலில் தான் கண் முழிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது அட்மிட் ஆகுற மாதிரி இருக்கும். அங்கே அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க அம்மா ஹீரோவோட அம்மா அப்படின்ற பேரில் வந்து அந்த அங்கிள் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோட அங்கிள் ஆண்டி அவங்க வந்துட்டு அங்கே வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பதறிட்டே இருப்பாங்க. ஒருவேளை ஹீரோக்கு அந்த ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு அவர் கண்ணு திறப்பாரா, கண்ணு திறக்கும் போது அவங்க அம்மா இருக்காங்க ஹீரோட அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான்ப்பா உன்னோட அம்மா, இவர் தான்ப்பா உன்னோட அப்பா, இந்த பொண்ணு தான்ப்பா உனக்குன்னு கல்யாணத்துக்கு பேசி வச்சிருந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே அந்த பொண்ணையே காட்டிடுவாங்க. ஹீரோக்கு வந்து இதெல்லாம் வந்து உண்மைதான், இவங்க சொல்றதெல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மெமரியில ஏத்திப்பாரு. அப்பதான் சொல்வார், ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் வந்து வெட்டிங்காக அந்த கேக் வாங்கிட்டு அப்படியே ஸ்பெஷலா சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு வரும்போது தான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லுவார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போய்ட்டு நம்ம சொல்றதெல்லாம் நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் ஹீரோயின் வந்துட்டு அறக்க பறக்க இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வார், எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் எங்க கல்யாணத்தை வைக்கணும் கரெக்டா சொல்லி முடிப்பாரியா அந்த பொண்ணோட அந்த எக்ஸல் லவர், அதாவது என்ன சொல்றது ஹீரோயினோட சிஸ்டர்னு இருக்குல்ல அந்த பொண்ணு கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் கதவை திறந்துட்டு வந்து நிற்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஹீரோ வாயில இந்த மாதிரி வார்த்தை வரவும் அவங்களால என்ன செய்ய முடியும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பதான் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டோட்டலா இவங்களை மறந்தே போச்சு. அப்ப அவங்க ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இவளை வந்துட்டு அவங்க தாத்தா வந்து ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு இருந்தாருப்பா, அவளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டா. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம தான் தாத்தா வந்து இப்போ மயக்க நிலையில இதே ஹாஸ்பிட்டலில் தான் அவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்ல முடியும், ஒன்று சொன்னாலும் நம்புறதுக்கு இங்கே யாரும் இல்லை, அவங்க சொல்றது ஏற்றி விட தான் ஆள் இருக்காங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா அதையும் தாண்டி ஏதாவது அவர் யோசிச்சானா அவருக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எதுவும் யோசிக்காதன்னு அவரை சொல்லிடுவாங்க. அதோட அவர் முன்னாடியே ஹீரோயின் அவ்வளோ திட்டுவாங்க. ஹீரோக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உன்னை வீட்டில் இடம் கொடுத்தது எங்க தப்பு தான், நீ வந்து பாத்ரூம் கழுத்து கூட லாய்க் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டுவாங்க. இருக்கும்போது ஹீரோயின் வந்து இப்போ வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கிச்சனில். அப்போ அங்கே இருக்கவங்கலாம் வந்து பேசிப்பாங்க, இந்த பொண்ணு பாவம், இவ்வளோ நாளாக தாத்தா வந்துட்டு சொந்த பேத்தி மாதிரி வளர்த்துட்டு இருந்தாரு, அவர் இப்போ இல்லைன்றவுடனே அந்த பொண்ணை வந்துட்டு மகாராணியை திடீர்னு வந்துட்டு வீட்டில் வேலை பார்க்க சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் எதையுமே காதல் வாங்காம அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணுறதா இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு பதிலாக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு வரும். வந்த உடனே அதை என்ன பண்ணும், இந்த மாதிரி நீ வந்து க்ராசரி வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாதெல்லாம் தேவைக்கு தானே வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயில் பாட்டில் கூட இத்தனை பாட்டில்ஸ் வாங்கியிருக்க, அதெல்லாம் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தாத்தாக்கு உடம்பு முடியலன்னா ஆலிவ் ஆயிலில் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு, இந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா, எந்த பொருள் சீப்பாக இருக்கோ அதை வாங்கி நீ செஞ்சு அவருக்கு கொடுத்தா போதுமானதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு ஒரு அடி அடிச்சிடும், பிடிச்சி தள்ளி விட்டுரும். இந்த டைம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வேலைக்காரவங்கலாம் சேர்ந்துட்டு வந்து ஏமாத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லவும், அப்போ அதுக்குண்டான தண்டனையை கொடுக்க வேண்டியதானே, தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கும் போயிடுவார். ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியாது, என்னடா அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட வந்து இழுத்து போட்டு இது ஒரு காரணமாக வச்சு அவங்கள போட்டு அடி அடி நடிக்கும். ஆனால் ஹீரோ அது சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். வந்து நல்லா போட்டு அடி அடி நடிப்பாங்க. ஹீரோவும் தப்பு செஞ்சதுக்காக தான் தடவை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோ அங்கேருந்து போனோன்னே இதுங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணி ஹீரோனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த ஐஸாக இருக்கும், உறைஞ்சு போய் ரொம்ப ஃப்ரோஸனாக இருக்கும், அந்த ரூம்குள்ளே ஹீரோயினை போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டி எல்லாம் சாவியை தூக்கிட்டு அதாவது ஓடிடும். ஹீரோயினுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தாத்தாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவாங்க, தாத்தா எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப குளிராகவும் இருக்கும். அந்த டைம் தான் அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து அப்போ யாருமே கிடையாது, அவங்க ரோட்டில் தான் அப்படியே உட்காந்துருக்கும் போது தாத்தா வந்துட்டு பேசுவார். பேச்சு கொடுக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ஹோம் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது சொல்லும் போது கிராண்ட்பாவோட வீடு தான் உன்னோட வீடு, கிராண்ட்பா கூட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ஹீரோயின் அப்பத்துலேருந்தே கூப்பிட்டு வருவார். அப்போ தான் அந்த குட்டி ஹீரோ இருக்கார்ல, அப்போ ஹீரோயினுக்கு பழக்கமும் ஆவாங்க. அப்படி தான் அவங்க வந்து வளர்ந்துருப்பாங்க. இப்போ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் மேட்ச் ஸ்டிக் இருக்கும், அதை கொளுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபயரே வராது, அந்த ஈரமாக இருக்கும்ல, அதனால் ஃபயரே ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன லேம்ப் ஒன்று அங்கே இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே குளிர்காய மாதிரி இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ செகண்ட் ஹீரோன்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தேடி தேடி வந்தவர் இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு கண்ணு முடிச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது நீ எப்போ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டாக தான் இவர் இருப்பார். நான் உன்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தேன். அப்போ தான் வந்துட்டு உன் வீட்டில் வந்து நீ யூஸ் பண்ணுற அடிக்கடி ஹீரோயின் வந்து ஒரே மாதிரியான பென் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்ணை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தேன். இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டாம், உனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுவார். அம்மா வேண்டாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா தாத்தா கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இந்த ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பேர் வந்தால் அவரால் தாங்கிக்க முடியாது, அவருக்காகவாது நான் அந்த குடும்பத்தில் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் சொல்லுவார், தாத்தாவே வந்துட்டு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காரு, அவர் முழிச்சதுக்கப்புறம் அவருக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் செகண்ட் ஹீரோ சொல்லுவார். அந்த டைமில் வந்து டிவியில் ஒரு நியூஸ் போடும். அது என்னன்னா, இப்போ ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, சீக்கிரமாகவே அந்த வெட்டிங் செரிமனி வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் போடுவாங்க. இது பார்க்கும்போது ஹீரோ
ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில வந்துட்டு அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு தாத்தா கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் அவரை பார்த்துக்கிறேன், நான் அவர் சீக்கிரமாக வந்துட்டு உன்னை வந்து டிஸ்சார்ஜ் ஆனோன்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவர் போய் தாத்தாவை பார்க்கறதுக்காக போவார். ஆனாலும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து ஹீரோக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த தாத்தா வந்து சந்தோஷப்படுவார், அந்த குடும்பத்துல இருந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு போவார். ஹீரோயின் இப்போ டிஸ்சார்ஜ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு கல்யாணம் ஆகுதுல்ல, ஸோ அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த கல்யாண பொண்ணு அவங்கள வந்து இப்போ அலங்காரம் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க வேலை மெனக்கிட்டு அவங்கள போய் அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க. மேலே தலையில எல்லாம் பண்ண பரவாயில்ல, அவங்க ஷூ எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அது என்ன பண்ணால் அவங்க கையை போட்டு அவங்க ஷூவால் நல்லா போட்டு மிதின்னு மிதிக்கும். அதில் அவங்களுக்கு காயமே ஆகிடும். அப்படியே இதாகும்போது ஹீரோ அப்போ தான் உள்ளே வருவார். வரும்போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் அப்படியே வலிக்கும். அந்த பொண்ணை கஷ்டப்படுறது இவருக்கு வலிக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாது. இவளுக்கு ஒன்றுனா எதுக்காக மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே நின்றுட்டே இருப்பார். சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு இவ வந்து நம்ம வீட்டு வேலைக்காரி தான், அவளுக்காக நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யார்கிட்ட எப்படி நடந்துருமோ அப்படி தான் நடந்துக்கிறோம், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோவும் சரி ஓகே ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவார். அப்பவும் இதுக்கு அடங்காத உடனே ஹீரோயினை போட்டு ஒரு அடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு தோணும். அடிக்க போகும்போது ஹீரோயின் கொஞ்சம் விலகிடுவாங்க. அதனால பொத்துன்னு போய் சுற்றிக்கிட்டு போய் இதுவாக கீழே விழுந்துரும். இது மயக்கம் போட்டுரும். மயக்கம் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஹீரோ ஓடுவார் அப்படியே பதறிக்கிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு இது வந்து அடித்த காயெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் இவங்களை பார்க்கணும், அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வருவாங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கான பிளட் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து இந்த எந்த குரூப் அது எதுன்னு தேட சொல்வாரா. அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து வருவாங்க. அவங்க கையில் காயமாக இருக்கணும். உடனே அவங்களை எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ண கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க டாக்டர் சொன்ன அதே பிளட்டும் ஹீரோயினோட பிளட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ தான் வந்து அவளுக்கு கொடுக்கணும். ஏன்னா தாத்தா உன்னை இந்த குடும்பத்துக்காக வளர்த்துருக்காரு, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு சேவை பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஒத்துக்க வச்சிருவாங்க. ஹீரோயின் சரி பிளட் தானே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுருவாங்க. பேக்கெட்டாக பிடிச்சி வச்சுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கும் ஒரு வழியாக ஆப்ரேஷன்லாம் முடிச்சு அது ஒரு வழியாக வெளியவும் வந்துடும். அடுத்ததோட உடனடியாக வந்துட்டு இப்போ கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உடனே வச்சிருவாங்க. அதை தள்ளி போடாமல் வைக்கும் போது இப்போ கல்யாண மேடையில் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. மாலா இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வழியாக வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ கேட்பாங்கல்ல உங்களுக்கு சம்மதம் இருக்கா, அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் அவங்களோட வாழ்க்கை முறை அவங்கள வந்துட்டு நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு சத்தியம்லாம் வாங்குவாங்கல்ல. அந்த பொண்ணு சத்தியம்னு சொல்லும். ஆனால் ஹீரோ கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அதோட அவருக்கு தலைவலி வந்து ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அவ்வளோதான், இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இவன் டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுவும் ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவே இப்போ பதட்டமாக யோசிப்பாங்க. இல்லை விருப்பமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மயக்கம் போட்டே விழுந்துருவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கெல்லாம் கோவமாக இருந்தாலும் இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வயசில் ஹீரோயினோட கையை பிடிச்சி நடந்தது விளையாடுனதெல்லாம் அவருக்கு யோசனை வந்துட்டே இருக்கும். இப்போ தாத்தாவோட பேரன் தான் ஹீரோ. தாத்தா தான் ஹீரோயினே தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், குட்டி பையனாக இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட வந்து நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல தாத்தாவோட பேத்தி பேரனாக தான் வளரும் போது நான் உன்னோட சிஸ்டராக தானே வருவேன், நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டவுடனே நான் போய் தாத்தா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், தாத்தா கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு கோவம் வரும். அவனோட சிஸ்டர் அவளை வந்து கூட பிறந்த அதாவது உண்மையான பேத்தி மாதிரி தானே தாத்தா வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கோவமாக வரும். இந்த மாதிரி பேசக்கூடாது போன்னு சொல்லும்போது இல்லை நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஹீரோ அவ்வளோ பிடிவாதம் பிடிப்பார். தாத்தாக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவார், அவர் போட்டு அடி அடின்னு அடிப்பார். எவ்வளோ அடித்தாலுமே நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பார். அந்த மாதிரி தாத்தா அடிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டா அப்படிலாம் இருக்கும். அது இப்போவும் அவர் அதெல்லாம் யோசிச்சு இப்படி கண்ணு முழிக்கும் போது அவருக்கு அதே சிந்தனை வந்துடும், வாமிட்டாக வந்துடும். நினச்சி பாரு, இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்னை நேசிக்கிறவளை நான் நேசிக்கிறவளை யார் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். அந்த நேரம் பார்த்து எந்திரிச்சுட்டு அவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிடும். பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை காயப்படுத்தினவங்களெல்லாம் எந்திரிச்சு நிற்பாரு. அப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நிற்பாரு. பாஸ் என்னாச்சு, இப்போ ரெடி ஆகிட்டீங்களா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே எனக்கு ஓகே தான், நான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அவங்க இல்லை, அவங்க ஃபைனலாக வந்து இங்கேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் எப்படி வெளியேற முடியும், அவள் நான் நேசிக்கிறவ, அவள் ஏன் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு பிரியணும்னு அவளை நினச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் இவர் என்ன சொல்வார், உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டில் மெமரி லாஸ் ஆச்சு, அப்போ பல விஷயங்கள் நடந்துருச்சு, உங்கள் முன்னாடியே தான் அவங்கள வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, க்ராசரி வாங்கின திங்ஸ் வந்து அதிகமாக வாங்கினதுக்காக அவங்களாம் அந்த ஃபியான்சி பொண்ணே உடச்ச ஜாமானுக்கு வந்துட்டு இவங்க தான் உடைச்சாங்க அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட தடவை அவங்கள அவ்வளோ பனிஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லுவார். நேரம் கோபத்தோடு இப்போ வீட்டுக்கு வருவார். வீட்டு கதவு திறந்த உடனே பார்த்தோன்னா ஹீரோட அப்பா அம்மா அந்த பொண்ணு 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உனக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அது ஓடி வருமா. ஹீரோக்கு பலாருன்னு ஒரு அறையை போட்டுருவாரு. எதுக்கடா பண்ணி அவளை அடிச்சா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையே அடிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கோவமாக கேட்பாங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு பார்க்குறேன், இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி தான் அதாவது நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. அதோட சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு போட்டு அடின்னு போட்டு அடி புரட்டி எடுத்துருவாரு. ஹீரோயினை நீ வந்து இந்த மாதிரி தானே அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆளை வர வச்சு அவங்கள போட்டு அதே மாதிரி இவங்களே போட்டு நல்லா சாத்தி எடுத்துருவாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா அப்பா அம்மா விடுறான்னு கேட்டுட்டு
கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு கோவம் தீர வரைக்கும் நல்லா போட்டு அடிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்துட்டா இவங்க இன்னொருத்தவங்க ஹீரோவோட ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கும். அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவுக்கு சரியாயிடுச்சு, அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு கேட்ட உடனே அவரை பார்க்கறதுக்காக வரும். அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு வந்து நின்றுட்டு உன்னை நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நான் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வந்தேன், நீ அங்கே இல்லை இங்கே இருக்கேன்னு சொன்னோட நான் இங்கே பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஃபியான்சி பொண்ணு போய் அதுக்கிட்ட கெஞ்சும், நீங்கள் தான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அது கையை தட்டி விட்டுட்டு உன்னை எதுக்காக நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே போட்டி நடக்குதுல்ல, ஹீரோவை யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு. உடனே ஹீரோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு எப்படா மெமரி வந்திருக்கு, அவன் எல்லா மெமரியும் உனக்கு வந்துருச்சு, அதனால தான் நீ இஷ்டத்துக்கும் ஆடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், இவ்வளோ நாளாக எனக்கு மெமரி இல்லாதனால தானே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு ஹீரோ எல்லாரையும் திட்டுவார். அதோட அவங்களெல்லாம் திட்டி முடிச்சோன்னே இப்போ இந்த அதாவது ஆஃபீஸில் இருக்க அந்த பொண்ணு இருக்குல்ல, இல்லை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம், இந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஃபேமிலிக்கு நீ வந்து மருமகளாக வரலான்னு இங்கே அப்பா அம்மாக்கே ஒரு மாதிரி தூக்கி போடு, நீ என்னடா நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கே விருப்பப்படும் போது நீங்கள்லாம் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உனக்கான மாப்பிள்ளை இப்போ வருவான்னு அவங்க ஹீரோ சொல்லுவார். மாப்பிள்ளை வருவானா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு, இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஒருத்தர் வீல் சேரில் வச்சு கூட்டு வருவாங்க. இவரை பார்த்து அவரை தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அவர் கொஞ்சம் ஏஜ்டானவராக இருப்பார். யாருன்னு தெரியல, யார் இவர், உங்கள் தாத்தாவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல ஆஃபீஸில் உள்ள பொண்ணு, அது போய் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தடவ ஆரம்பிச்சிருவாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் ஹீரோ சொல்வார், இவரும் வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவர் தான், இன்னும் சொல்லணும் எனக்கு அண்ணன் முறை தான் அவர் வராரு, அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லைன்றதுனால கல்யாணம் ஆகலை, இந்த குடும்பத்துக்கு தானே நீ வாக்கு பண்ணணும்னு நினச்ச, அதனால நீ இவரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அதோடு அவங்களை பிடிச்சி நிப்பாட்டி இப்போ விசாரிக்கும் போது தான் இவருக்கு ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான். அதாவது ஹீரோயினை இவர் கல்யாணம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அது பண்ண வேலை தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இன்வெஸ்டிகேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பண்ணுவார். அந்த பொண்ணு எல்லாரையுமே இங்கே ஹீரோ திட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு இது பண்ணிடுவார். இந்த பொண்ணு போலீஸ் ஒப்படைச்சிருவார். இவங்க 2 பேரும் இது பண்ணிட்டு இப்போ ஹீரோயினை தேடி போகணும்னு நினைப்பாரு. ஹீரோ வந்து இப்போ அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர் கூட தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த தாத்தா சொன்ன மாதிரி அந்த பியானோ அந்த இது இருக்குல்ல கிட்டார், அது வாசிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாசிக்கிறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த ப்ரோக்ராமில் தான் அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக இங்கே வந்துருவார். ஹீரோயின் வாசிச்சு முடிச்சோன்னு அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கு தான் ஞாபகம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் வந்து இவன் உண்மையிலேயே நம்மளை வந்து வேணும்னு நினைக்கிறானா இல்லை இதுவும் மெமரி லாஸில் பண்ணுறானா ஒன்றுமே புரியாமல் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, ப்ரோக்ராம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் இடையில வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோயின் வாசிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அவர் என்ன கேட்பாரு, நீங்கள் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களா, அதனால இது ஒரு போட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்க நான் கூப்பிட்டா அவன் என் கூட வந்துருவான்னு சொல்லிட்டு உடனே வந்து தடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்பாரு. இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோயின் பார்த்துட்டே நிற்பாங்க. நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டே இருப்பார். நான் எதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படி மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோ கூட ஹீரோயின் போகிறத யாருமே அங்கே விரும்ப மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே செகண்ட் ஹீரோட சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. உடனே இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒன்று என்ன பண்ணுவார், இப்போ நான் இங்கேருந்து வெளியே போகிறேன்னா இந்த இடத்த வந்து தூளாக்கிட்டு தான் நான் வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். யாருக்குமே இப்போ ஒன்றும் புரியாது. உடனே ஒரு ஏதோ ஒன்று தூக்கி போடுவாரா, உடனே எல்லாரும் போய் சேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நீ என் கூட வரல அப்படின்னா இங்கே உள்ளவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டவும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஜஸ்ட் 3 days, நீ ஒரு 3 நாள் என் கூட வா, அதுக்கப்புறமும் என்னோட அன்பு உனக்கு பிடிக்கல புரியல அப்படின்னா நீங்கள் இருந்து என்னை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நீ அங்கே போகிறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாரும் உன்னை நம்பியிருக்காங்க, தாத்தா உன்னை நம்பியிருக்காரு, இப்போதைக்கு நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துருவாங்க. அப்போ ஹீரோன்னு நினைப்பார், இந்த 3 days தான், இந்த 3 daysல எப்படியாவது உன் மனசை நம்ம மாற்றி ஆகணுன்ற மாதிரி ஹீரோவும் நினைப்பாரு. இப்போ ஹீரோன் வழுக்க டைமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவுடனே அவங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க மாதிரி நிறைய பேர் வரிசையாக நிற்க வைப்பாரு. ஹீரோன் எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக வரும். அதோட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கும்போது எனக்கு சுத்தமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிடுவாங்க. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதோட அப்போ அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. திரும்ப வந்துட்டு அவங்க தனி ரூமில் தான் இருப்பாங்க. அங்கே போயிட்டு உனக்கு நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுப்பாரு. அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பார். அவர் பண்ணதெல்லாம் தப்பு கேட்டுட்டு நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ நேசிச்சேன்னு எல்லா கதையும் சொல்வார். உன்னால நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன் எனக்கு தான் தெரியும், தாத்தா ஒருத்தருக்காக தான் நீ கூப்பிட்டவொன்னு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் எவ்வளோ சொல்லுவாங்க. திரும்ப அவங்கள சமாதானப்படுத்துறது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, இதே வேலையை தான் ஹீரோ பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க அங்கே பார்த்தோன்னா தாத்தாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். உங்களுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தாத்தாட்ட ஹீரோயின் பேசுவாங்க. ஆனால் தாத்தா மயக்கத்தில் தான் இருப்பார். பேசிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தாத்தாவை முழிச்சிருவார். முழிச்ச உடனே அவருக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்குமா. ஒன்று ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை கூப்பிட போகும்போது தாத்தா என்ன சொல்வார், இல்லை யாரையும் கூப்பிட வேணா, நான்
உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நீ என்னோட சொந்த பேத்தி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் சின்ன வயசுல வந்ததுனால அவங்களுக்கும் அது தெரியல. நான் வந்துட்டு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு வந்துட்டு கண்ணுல வந்துட்டு அவ்வளோ பயம் இருந்தது, உடம்புல நிறைய காயம் இருந்தது, நீ யாருமே இல்லாம தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்த. அப்போ உன்னை பார்க்க எனக்கு அவ்வளோ பாவமா இருந்தது. உன்னை கூட்டிட்டு வந்து வளர்க்குறோம், நீ என் சொந்த பேத்தியா தான் உன்னை நான் வளர்த்தேன். மற்றவங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னடா எவ்வளோ பேசினாலும் என் பேத்தின்னு சொல்லிட்டு தான் உன்னை இப்போ வரைக்கும் நான் வளர்த்திருக்கேன். அவங்களுக்கு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் நீ என் பேத்தியே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் நான் உன்னை என் சொந்த பேத்தி மாதிரி வளர்த்துட்டேன். ஆனால் இப்போ தான் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரொம்பவே மோசமானவங்க. அவங்க வந்துட்டு உன்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. இப்போ நீ இருக்கிறது வந்து ஒரு தங்க கூண்டில் இருக்கிற ஒரு கிளி மாதிரி தான். அதில் தங்க கூண்டில் இருந்தாலும் அதுக்கு எந்த யூஸுமே அது கிடையாது. உன்னோட சந்தோஷம் நிம்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்த விட்டு நீ போயிடு. இங்கேருந்து நீ வெளியே போயிடு. இந்த குடும்பத்துக்காக நீ இருக்காத. அது உன்னோட வாழ்க்கையை ரொம்பவே கெடுத்துரும். இங்கே இருக்கவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா பேசிகிட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி மூச்சு வாங்கி அங்கேயே இறந்தே போயிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தாத்தா தாத்தான்னு கத்திட்டே இருப்பாங்க. அதோட தாத்தா இறந்து போயிட்டாருன்னு அவங்க அழுது கதறி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேத்திக்கிட்டு இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீ சொன்ன 3 நாள் வந்து முடிஞ்சு போச்சு. என் தாத்தாவும் இப்போ என் கூட இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்க எனக்கு விருப்பமும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ சொல்வார். நம்ம வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், உன் மனசு மாறும் போது நீ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் உன் மன்னிப்புக்காக இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு ஹீரோயின் என்னமோ சொல்லுவார். ஹீரோயின் சட்டை பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி தனியாக போயிடுவாங்க. ஹீரோயின் அங்கே போனதுலேருந்து ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் மனசெல்லாம் ஒரு மாதிரி கவலையாக வருத்தமாக ரொம்பவே உடம்பு முடியாமல் ஆயிடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ எப்படின்னா கோவமாக இருக்கும். ஹீரோயினால தான் ஹீரோ தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண அது வந்துட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தவங்க தாத்தாக்காக தானே பொறுமையாக இருந்திருப்பாங்க, உன்னால தான் எல்லா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டு அடின்னு போட்டு அடிச்சிருவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வரும், ஹீரோ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காருன்னு. உடனே அவங்களால மனசு தாங்க முடியாது. ஹீரோவை பார்க்கலான்னு வரும்போது அவர் ரொம்ப வாமிட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின் போயிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட அப்போ தான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. உடனே அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து சரியாகி வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.